காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 6 பகுதி 150 ஹஸ்த விசேஷம். கழுத்து வர்ணனை ஆன பின் அம்பாளுடைய கரத்தின் விசேஷத்தை 70-71 ஆகிய 2 ஸ்லோகங்களில் சொல்கிறார். பத்மத்தோடு தானே கரத்தை ஒப்பிடுவது. அதற்கேற்க முதல் ஸ்லோகத்தை பத்ம சம்பவரான பிரம்மாவை சம்பந்தப்படுத்தியும் இரண்டாவதை அவருக்கும் தாயான பத்மாவதியை சம்பந்தப்படுத்தியும் பாடியிருக்கிறார். சுவாமி சிக்ஷனம் செய்யும்போது ரக்ஷணம் தருபவள் அம்பாள், தண்டிப்பது தகப்பனார் கடமை என்று அவர் காட்டினால் தயை தாய் ஸ்வரூபம் என்று அவள் காட்டுவாள். பிரம்மா பரமேஸ்வரன் மாதிரியே 5 தலைகளை வைத்துக்கொண்டு தப்பு காரியம் பண்ணின போது பரமேஸ்வரன் சிக்ஷணமாக அவருடைய ஒரு தலையை கிள்ளி போட்டு அவரை சதுர்முகனாக ஆக்கினார் என்று கதை. அவருக்கு 4 தலை எப்படி தப்பியது? தலை தப்ப அந்த தம்பிரான் செய்த புண்ணிய காரியம் என்ன என்று ஆச்சாரியால் 70வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். அபயம் என்று அம்பாளிடம் ஓடினதுதான் அந்த காரியம் என்கிறார். முன்னே 4வது ஸ்லோகத்தில் இவள் ஹஸ்தத்தால் அபயம் காட்டாமல் சரணத்தாலேயே கொடுத்து விடுகிறவள் என்றவர் இங்கே கல்பனை அழகுக்காக அதையே மாற்றி சொல்கிறார். அம்பாளுக்கு எத்தனை ஹஸ்தம்? 4. பிரம்மாவுக்கு மிஞ்சின சிரசு எத்தனை? அதுவும் 4. பிரம்மா யார்? சரசிஜ பவன், தாமரையில் உதித்தவர் என்கிறார். அம்பாளுடைய ஹஸ்தமும் தாமரை மாதிரி இருக்கிறது. தோள்பட்டையிலிருந்து வரும் அவளுடைய புஜம் தாமரை தண்டு மாதிரியும் அதன் முடிவில் வரும் ஹஸ்தம் தாமரை பூ மாதிரியும் இருக்கிறது. தாமரைக்கு தாமரை ஜாதி அபிமானத்தில் உபகாரம் பண்ணும் தானே. அதனாலேயே தாமரையில் பிறந்தவர் தன் ஒவ்வொரு சிரசுக்கும் அம்பாளின் ஒவ்வொரு தாமரை ஹஸ்தத்திடம் அபயம் கேட்டு பிரார்த்தித்துத்தான் அந்த சிரசுகளை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் என்கிறார். அம்பாளுடைய ஹஸ்தத்தை தாமரை என்று சொன்னது அதை குறைவுபடுத்திவிட்ட உவமை என்று அப்புறம் ஆச்சாரியாளுக்கு தோன்றிவிடவே பிழை திருத்தம் பண்ணி அடுத்த ஸ்லோகத்தை கொடுத்திருக்கிறார். லக்ஷ்மி சம்பந்தப்படுத்தி பத்ம தளங்களின் நுனி பாகம்தான் அதில் ஜாஸ்தி சிவப்பாய் இருப்பது. அம்பாளுடைய பத்மஹஸ்தத்தில் தளங்களின் ஸ்தானத்தில் உள்ள விரல்களின் நுனியோ அதையும் விட சிவப்பாய் இருக்கிறது. சாயம் கீயம் பூசிக்கொள்ளாமலேயே. இந்த காந்தியை பத்மம் எங்கேயாவது பெற முடியுமா? தப்பாக உபமானம் சொல்லிவிட்டோமே. ஆனால் அம்பாள் கொடுத்த வாக்கால் தானே சொன்னோம். அது தப்பாக சொல்ல இடம் கொடுக்குமா? அதனால் இன்னும் கொஞ்சம் கல்பனா சக்தியை ஓட்டி பார்த்து சமாதானம் கிடைக்கிறதா பார்ப்போம் என்று நினைத்திருக்கிறார். அப்படியொன்று கிடைத்ததைத்தான் ஸ்லோகமாக பாடி கொடுத்திருக்கிறார். என்ன சமாதானம்? பத்மத்திற்குள்ளே லக்ஷ்மி வாசம் பண்ணுகிறாளே, அவளுடைய பாத பத்ம சம்பந்தமும் அதற்கு கிடைப்பதில் அதற்கு இரட்டிப்பு காந்தி கிடைத்திருக்கும். அது மட்டுமில்லை, அவள் சரணத்தில் அரக்கு நலங்கு வேறே பூசிக்கொண்டு அந்த விரல்களால் விளையாட்டாக பத்ம தளங்களின் நுனிகளை நிமிண்டிக் கொண்டிருக்கலாம். அப்போது அந்த சிவப்பும் சேர்ந்து காந்தி மும்மடங்கு ஆகுமோ இல்லையோ? அப்போதாவது அது கொஞ்சம் சிறிதளவு அம்பாளுடைய ஹஸ்த காந்தியை பெற்றதாய் இருக்கட்டும் என்று ஒரு மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறார். அப்போதும் கூட பத்மம் அம்பாளின் ஹஸ்த சோபையை பெற்றுவிட்டதாக சொல்லாமல் கயா சித்வா சாமியம் பஜது கலையா, எப்படியோ கொஞ்சம் ஒரு ஃப்ராக்ஷன் சமதையடையட்டும் என்றே சொல்கிறார். லக்ஷ்மியை சொன்னதால் அம்பாளுடைய ஹஸ்தம் சகல ஸ்ரீயும் தரும் என்று தாத்பரியம்.